Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 23வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ஸ்டேட்ஸ் ரெக்கார்ட் அதுதாங்க இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல கிராண்ட் லீக்ஸும் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. உங்களை நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து அவங்க பிடிப்பதில்லை. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். 24/7 வந்து இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு டீமே வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பஞ்சாப் கிங்ஸ் 7 மேட்சும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேக்கள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவன், ஜானி பாஸ்டோ, பிரப் சிம்ரன் சிங், ஷாம் கரன், சிக்கந்தர் ராசா, ஜித்தேஷ் சர்மா, ஷெசாந்த் சிங், ஹர்ப்ரீத் பால், ஹர்ஷல் பட்டேல், கஷிஷோர் ரபாடா, ஹர்ஷதீப் சிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஐடன் மக்ரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், மைண்ட் மார்க்கண்டே, நடராஜன் அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க மாத்தி இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெடு ரெக்கார்ட் இது எல்லாமே பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒவ்வொருத்தருமே நம்ம நீங்க சொல்றப்ப அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க பாக்குறப்ப டீம் போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்கர் தவனுக்கு 36 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. 11 மேட்ச்ல 364 அப்படிங்கிற ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 46 அப்படிங்கிற ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வெனுல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி வெறும் 22 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே தான் இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓகே. ஹெட் டு ஹெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்றப்போ. அடுத்ததா ஜானி பாஸ்டோ. ஸோ ஜானி பாஸ்டோவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 35 ரன் அடிச்சிருக்காரு. தென் வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராதாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 12 ரன் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 23 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்டும் கொஞ்சம் போராதா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே போரா இருக்கு. 2 மேட்ச், அதாவது கடைசியா விளையாண்ட ஒரு 10 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் 30% அடிச்சிருக்காரு. அதுல ஒரே 50 அடிச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராதா இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் கொஞ்சம் போராதா இருக்கு ஜானி பாஸ்டோவுக்கு. ஸோ அடுத்ததான் பிரப் சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 41 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவர். வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் தான் அப்படி இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஒரு பிக் டிஃபரன்சியல், ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா நீங்க பிரப் சிம்ரன் சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு பிரப் சிம்ரன் சிங்க்கு. அடுத்ததா சாம்கரனை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பிளே பண்ணி 73 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங்ல ரொம்பவே போரா இருக்கு. தென் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 5 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் 73 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே போரா இருக்கு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி 63 ரன் அடிச்சிருக்காரு. வெனுல லாஸ்ட் மேட்ச் இங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் கொஞ்சம் போரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் போரா தாங்க இருக்கு. கடைசியா விளையாண்ட 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 63 ரன். தென் வேற எதுவும் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் இல்ல. விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட், தென் 20ல இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் சாம்கரனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சிக்கந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி வெறும் 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஓரளவு நல்லா தாங்க இருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, ஒரு 15-20% வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஷெசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. வெனுல ரன்ஸ் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் இவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதுலதான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து டொமஸ்டிக் லெவல்ல பவுலிங் பண்ணி விக்கெட்டும் எடுத்திருக்காரு.
ஸோ டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி லாஸ்ட் மேட்சோட ஹீரோ இவர் தான் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜித்தேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே புவரா இருக்கு. வெனுலே வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 77 ரன் அடிச்சிருக்காரு. 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான். ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 புவரா தாங்க இருக்கு. ஸோ கடைசியா விளையாண்ட ஒரு 15 மேட்ச்ல ஒரு 2 முறை மட்டும் தான் ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே புவரா இருக்கு. வெனுலையுமே வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஜித்தேஷ் சர்மாவுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு விக்கெட் கீப்பர் பண்றதுனால. அதுஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 31 ரன். தென் மீதி ரீசன்ட் ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்ல. ஹெட் டு ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் அவருக்கு ரெண்டுமே கிடையாது. ஹர்ப்ரீத் பாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி வெனுலேயே ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஹர்ஷல் பட்டேல் 12 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 10 ரன் மட்டும்தான் 10 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஒரு மேட்ச் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் எடுக்கல. தென் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அந்த 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். ஹர்ஷல் பட்டேலுக்கு. கசிசோர் ரபாடா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குதுங்க. 10 மேட்ச் பிளே பண்ணி 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் ஃபர்ஸ்டா போல் பண்றப்ப 5 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. அதுவே செகண்டா போல் பண்றப்போ மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. 5 மேட்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும். வெனுல ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ மேட்சுக்கு மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு. அதுவும் செகண்டா போல் பண்றப்போ அது 2 விக்கெட்டா மாறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி. வெனுல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் எடுக்கிறாரு. ஆனா இவர் மேட்ச் விக்கெட் எடுக்கிறப்ப எல்லாமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மேட்சும் அவருக்கு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் 2 மேட்ச் பிளே பண்ணி 30 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 15 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான். வெனுல அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, வெனு ரெக்கார்டு இல்ல. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்குங்க. ஸோ விளையாண்ட ஒரு 5-6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 முறை 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு. அபிஷேக் சர்மா 5 மேட்ச் பிளே பண்ணி 91 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரா தான் இருக்கு. 16 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. தென் ஆனால் வெனு ரெக்கார்டும் அவருக்கு இல்ல. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்குங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பவர் பிளேவை அழகா யூஸ் பண்றாரு. குயிக்கா வந்து ஒரு 30+ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா. ஆனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இல்ல. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணி 99 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 33 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஐடன் மார்க்ரம். அதுல செகண்டா பேட் பண்றப்ப 41, 37 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப 21 அப்படிங்கிற ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் ஓரளவு ரொம்பவே சூப்பர்வா இருக்குங்க. ஸோ ஐடன் மார்க்ரம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஷபாஷ் அகமது பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பிளே பண்ணி 30 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங்ல ஒன்றும் பெருசா இல்ல. பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் மினிமம் லோவா தான் இருக்கு. தென் வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ஸோ வெனுல 22 அப்படிங்கிற ஒரு ரன்ஸ் மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போறதா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. மேட்சுக்கு மினிமம் ஒரு விக்கெட் அது எடுத்துறாரு. பேட்டிங்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச பட்சத்துலயும் ஒரு 15-20% வரைக்கும் கான்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஷபாஷ் அகமது பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இல்ல, வெனு ரெக்கார்டும் இல்லை. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. தென் விக்கெட் கீப்பரும் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், கேட்ச் ஸ்டம்ப் ஹிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவு ஓகே. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் இல்லை, வெனு ரெக்கார்டும் அவருக்கு கிடையாது. அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 16 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப 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 புவரான ரெக்கார்டு தான். வெனுல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 91 ரன் அடிச்சிருக்காரு. மேபி அவரு வேணா நீங்க இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 46, 41 அப்படிங்கிற மாதிரி 2 இன்னிங்ஸுமே ஒரு சூப்பர்வான ஒரு இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்டா பேட் பண்றப்போ. ஸோ அப்துல் சமாத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மேபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் ஒரு 30% அடிச்சாருன்னா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க அப்துல் சமாத். ஸோ அடுத்ததா பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல மினிமம் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தென் ஒரு 18 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு அவருக்கு இல்ல. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா தாங்க இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே ஓரளவு சரி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு.
புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச்ல 27 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ பிக் டிஃபரன்ஸில நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ 9 மேட்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்ல. செகண்டா பவுல் பண்றப்போ 10 மேட்சுக்கு 12 விக்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். வெனுல 46 மேட்ச் பிளே பண்ணி 43 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்டு வந்து மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட்டுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது அவர் எடுத்துருவாரு. மயங்க் மார்க்கண்டே 4 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் ஏற்றம் இறக்கமா தாங்க இருக்கு. ஒரு மேட்ச் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் எடுக்கல. வெனுல அவர் இது வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல அவருக்கு. நடராஜனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, இதுல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட் டு பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட்டுக்கும் எடுத்ததற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்பவே அதிகம். இது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கான ஹெட் டு ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட். ஸோ அடுத்ததா பிளேயர்ஸ்க்கான பேட்டில் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்ல 5 முறை வந்து பேட் கமின்ஸ் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காருங்க. கண்டிப்பா பேட் கமின்ஸ் ஷிகர் தவான் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜானி பாஸ்டோவை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் கிட்ட ஒரு 15 இன்னிங்ஸ்ல ஒரு 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 55 இன்னிங்ஸ்ல 18 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. மேபி மயங்க் மார்க்கண்டே வெஸ்ட் ஜானி பாஸ்டோ அப்படி இல்லைன்னா பேட் கமின்ஸ் வெஸ்ட் ஜானி பாஸ்டோ இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்கும். அதை தாண்டி சைலண்டா பாருங்க 2 மேட்ச்ல 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு ஷபாஷ் அகமது. ஸோ ஷபாஷ் அகமது வெஸ்ட் ஜானி பாஸ்டோ இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் 4 இன்னிங்ஸ்ல 2 முறை புவனேஸ்வர் குமார் அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் இட்ஸ்ல பவர் பிளேல வேற போல் பண்ண போறாரு. பிரப்சிம்ரன் சிங்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அவருக்கு பெருசா இல்ல. பிரப்சிம்ரன் சிங் புவனேஸ்வர் குமார் பிரப்சிம்ரன் சிங் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல சரி பேட்டில் வைஸ் பெருசா யாருக்கும் இல்ல இப்ப இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. தென் அடுத்ததா சிக்கந்தர் ராசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னாட்கிட்ட ஒரு 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை அவுட் இருக்காரு. மீதி இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க டீம்ல. தென் அவருக்கும் வந்து பேட்டில் வைஸ் இல்ல. டிராவிஸ் ஹெட் ரபாடா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்டு 40 இன்னிங்ஸ்ல 12 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு ரபாடா கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். அபிஷேக் சர்மா ஹர்ப்ரீத் பார் கிட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட ஒரு 20 இன்னிங்ஸ்ல ஒரு 8 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். மேபி பவர் பிளேல ரபாடாவோட பால்லையும் அவருக்கு ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது. ஐடன் மேக்ரம் பொறுத்த வரைக்கும் பேட்டில் வைஸ் பெருசா இல்ல. எல்லாருமே ஒரு முறை தான் அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. பெருசா அவர் ரொம்ப யாரையும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட ஒரு 43 இன்னிங்ஸ்ல ஒரு 13 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 46 இன்னிங்ஸ்ல ஒரு 15 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. ஹர்ப்ரீத் பார் வெஸ் ஐடன் மேக்ரம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹென்ரி கிளாசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல்கிட்ட கஷ்டப்பட்டிருக்காருங்க. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. தென் ரபாடா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் கிட்டையும் 3 இன்னிங்ஸ்ல 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா ஆப்பனர்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி பவுலர்ஸ் 3 பேருமே அந்த 3 பேருக்கிட்டுமே இவருக்கு பேட்டில் இருக்கு. ஹென்ரி கிளாசனுக்கு இந்த மேட்ச் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ இந்த 2 டீமுக்குமான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் பிளேயர்ஸ்க்கான பேட்டில் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம என்னதான் இருந்தாலும் இது அப்படியே நடந்துருமானா கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அது அப்படியே நடக்குமா, திரும்ப நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. ஆனா இந்த வெனுல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, யார்கிட்ட பேட்டில் இருக்கு, இந்த மாதிரி பால்கிட்ட கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டசி நாலேஜ் எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு நீங்க போட முடியும். நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்காக இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதை பத்தி தெரியாம ஸ்டேட்டஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.